யாராவது பார்த்தா அதான் சொல்லுவாங்கன்ற கவலை கொஞ்சம் கூட இல்லாமல் நான் பாட்டுன்னு பூந்து விளாசிட்டு இருக்கேங்க. ஏன்னா இது என்னோடய சைல்ட்ஹுட் ஃபேவரட் ஸ்நாக்கில் ஒன்று. இது பேர் பார்த்திங்கன்னா கற்கள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த மட்டன் ஸ்டால் பீஃப் ஸ்டால்லலாம் பார்த்திங்கன்னா இறைச்சி போக அந்த கொழுப்பை மட்டும் தனியாக கழிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, நெருப்பில் சுட்டு சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி கொடுப்பாங்க. அதை தான் வந்து கற்கள்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த ஸ்நாக்கை என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ வந்து எனக்கு பிடிச்ச பீஸ்லேருந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஆக்சுவலி இதில் எப்படி சாப்பிட்ணுன்னா, தொட்டு பார்த்தா நல்லா கல் மாதிரி கெட்டியாக இருக்கணும். அந்த பீஸ் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுவே நீங்கள் கை வச்சு அழுத்துனீங்கன்னா அந்த தடம் பதியுதுன்னா அந்த பீஸ் சாப்பிடாதீங்க. அதில் வந்து ஃபேட் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எனக்கும் அம்மாவுக்கும் சேர்த்தே ஒரு 5 பீஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஆளுக்கு ஒரு 2 பீஸ் சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா இது ரொம்ப ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய சாப்பிடக்கூடாது. இது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல். பட் ஆசைக்காக எப்பயாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சரி வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். கற்களில் நான் சொன்ன மாதிரி பீஸ் எடுத்துகிட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு அந்த பீஸை போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக சால்ட்டும் சில்லி பவுடரும் சேர்த்து சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். அவ்வளோதாங்க, நம்ம கற்கள் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இது சூட்டோடையே சாப்பிடணும். ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. சுட சுட நல்லா கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, ஆமாம் சிஸ்டர் நான் ட்ரை பண்ணியிருந்தேன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.